காத்து மூலியமா வரலாம், நோய் வரலாம். நாட்டு மருந்து ஃபாலோ பண்றோம், ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம். அதை வந்து ஒரு டிசிப்ளினாவே ஃபாலோ பண்றோம். நம்ம குஞ்சு பிறந்து அந்த கருப்பட்டி தண்ணி வைக்க சொல்லுவாங்க, அதை நம்மளுக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் வைக்க ஆரம்பிச்சோம். அது கூட மஞ்சள் பாக்கெட் மஞ்சள் வாங்க மாட்டோம். மாசத்தோட வந்து இந்த விரலி மஞ்சள் சொல்லுவாங்க, அதை வாங்கிக்கிருவோம். அதை வாங்கி மிஷின்ல கொடுத்து உடச்சு வச்சுக்கிறோம். நம்ம அந்த மஞ்சள் கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் அடுத்த செரிமான சட்டி கொடுத்து, இப்போ உரம் மருந்துன்னு சொல்லி வந்து இந்த குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க மொத்தமா 4-5 கலந்து. அப்ப அதுல வந்து பெருங்காயம் பார்த்திருக்கேன் நான். எனக்கு தெரியாது பெருங்காயம், சீரகம், அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே அது நிறைய மருந்து நாட்டுக்கு கிடக்கு, உரம் மருந்தும் கடை தருவாங்க. அதை கொடுக்கலாம். அப்படின்னா பெருங்காயம் சீரகம் கலந்துக்கிறீங்க பிரதர். அப்ப வந்துட்டு அதுக்கு டைஜஸ்டிவ் நல்லா வந்து அந்த சிஸ்டம் நல்லா வேலை செய்யும், குஞ்சுக்கு செரிமானம் நல்லா ஆயிரும். அப்புறம் வந்துட்டு பேசிக்கா நம்ம மூலிகை, இப்ப நம்ம தோட்டத்தை சுத்தி என்னென்ன கிடைக்குதோ, கீவநெல்லி இருக்கு, குப்பமேனி இருக்கு, கோழி அதான் போய் எடுத்துக்கிறோம்னு நினைக்க மாட்டேன். எது முருங்கைக்கீரையை கூட உருவி அரைச்சு தண்ணியில கலந்தா குடிக்காது. நம்ம பெரிய கோழிகளுக்கு வந்து தீவனத்துல கலந்துருவோம். கொடி குஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், கேஜ்ல இருக்கும். அப்பன்றப்ப தண்ணியில கலந்து கொடுக்குறப்போ நோய் சுத்தி நல்லாவே இருக்கு. ஆனா நோய் வந்துட்டு இங்கிலீஷ் மெடிசன் தான் பிரதர். எந்த மாதிரி நோய் ப்ரோ வரும்? அதிகமா சளி பிரதர், அதிகமா சளிதான் வருது. ஏன்னா நான் இப்ப கேஜ்ல வச்சிருப்பேன் கொஞ்சம் தாயோட. ஒரு 40 நாளுக்கு அப்புறம் மேய்ச்சலுக்கு இறக்கி விடுறப்போ தண்ணி குடிக்கிறப்போ சளி வரும். அப்ப என்ன செய்வோம்னா, அந்த குஞ்சை திறந்து இருக்க மறுநாள் காலையில இருந்து இந்த திருப்புலா பொடின்னு சொல்லுவாங்க, சுக்கு மிளகு திப்பிலி, அதை வாங்கி லைட்டா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்குவோம், எப்பவுமே இருக்கும். அது கொஞ்சம் தேன் கொஞ்சம் சின்ன பாக்ஸ் வாங்கி வச்சுக்கிறோம், அப்பால் வாங்கி வச்சுக்கிறோம். அந்த தண்ணியை காலையில வந்து வெறுவத்துல குடிக்க வச்சுட்டு திறந்து விடுவேன். அது ஒரு 4 நாள் 5 நாள் ஃபாலோ பண்ணுவோம். அது வந்து நல்லா கண்ட்ரோல் ஆயிருது பிரதர். அதுக்கும் மீறி சப்போஸ் இப்ப நாங்க அதை ஃபாலோ பண்ணல, நாங்க அவங்க கவனிக்கல, இங்கிலீஷ் மெடிசன் போகணும். ஜண்டாமிசின் சொல்லி இருக்கும், அதை வந்து ஒரு 0.5 ml செஸ்ட்ல கொடுத்து ஆகணும், குஞ்சை காப்பாற்ற முடியாது. முடியாத பட்சத்துக்கு இங்கிலீஷ் மெடிசன் போக மாட்டோம். நம்ம வந்து எக்கனாமிக்கலா லாஸ் ஆயிடக்கூடாதுல்ல, நம்ம அவ்வளவு உருவாக்கிட்டோம். அதுக்காக வந்து இங்கிலீஷ் மெடிசன் போவோம். என்ட்ரோஃபிளாக்சின் ஓரல் சஸ்பென்ஷன் கொடுக்கலாம். இது 2 இங்கிலீஷ் மெடிசன் நம்ம ஃபாலோ பண்றது. ஏன்னா டெட்ராசைக்ளின் முதல்ல யூஸ் பண்ண இப்ப யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க என்னன்னா அந்த நோய் வீரியமாயிட்டே போகுது, ஒழிய சரியாக மாட்டுது. நீங்க 1 கிராம் கொடுத்தா அடுத்த வட்டம் வர்றப்போ 2 கிராம் கொடுக்கறதா இருக்கு. அது அந்த ரிஸ்க் நமக்கு தேவையில்லை. அப்படி கோழியை கழிச்சிருவோம். எது டிசீஸ் ரெசிஸ்டண்டா இருக்கோ அதை மட்டும் பிரீட் பண்ணிக்கிறது. ஆனா நாட்டு மருந்து மேக்சிமம் நாட்டு மருந்து 90% நாட்டு மருந்து. அந்த 1% ஏன்னா ஆன்டிபயோட்டிக் கொடுத்து நம்ம அதை கோழியை கன்சியூம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மகிட்ட மீட்டுக்கா நிறைய வாங்குறாங்க, மருந்துக்காத்தே வாங்குறாங்க கோழியும். அதனால ஆன்டிபயோட்டிக் கொடுத்த கோழி நான் கொடுத்தது கிடையாது. அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறது கிடையாது மேக்சிமம் நம்ம. ஏன்னா நாட்டு மருந்துனா கொடுத்துடலாம் நம்ம ஈஸியா. ஆன்டிபயோட்டிக்னா நமக்கு தெரியாது, உடம்பு சஸ்டெயின் ஆகுதுன்னா தெரியாது. அதனால நான் ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்றது கிடையாது, நாட்டு மருந்து தான் மேக்சிமம்.